ஒரு குழந்தையுடைய தன்னம்பிக்கையை வளர்க்குறதும் உடைக்கிறதும் பெற்றோர் கையில் தாங்க இருக்குது. அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கும் சமூகத்துக்கும் அறிமுகமாகிறதுக்கு முன்னாலேயே அந்த குழந்தையுடைய மனசில் நான் முட்டாள், என்னால் முயற்சி செய்ய முடியாது, நான் மதிப்பில்லாதவன் அப்படிங்கிற உணர்வை போடுறதே குடும்பங்களில் நம்ம அந்த குழந்தைய வளர்க்குற முறைங்க. ஆக உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து கொடுக்கலாம், நிலம் கொடுக்கலாம், வீடு கொடுக்கலாம். ஆனால் அந்த குழந்தையுடைய தன்னம்பிக்கையை அடித்து உடச்சி தரமட்டமாக்கிட்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு பயன் கிடையாதுங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமலே உங்களது குழந்தையுடைய தன்னம்பிக்கையை உடைச்சிக்கிட்டு இருக்கிற 10 பேரண்டிங் மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்குவீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற தவறுகளை திருத்தி உங்கள் குழந்தையுடைய நம்பிக்கையை மீட்டெடுக்க முடியும், குழந்தைய தைரியமுள்ள குழந்தைய வளர்க்க முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய உணர்வுகளை அலட்சியம் பண்ணுறதுங்க. குழந்தை பிறந்ததுலேருந்து 2 வயசு வரைக்கும் நான் அம்மா அப்பா கூட பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியங்க. அடிப்படை. ஒரு குழந்தை பயந்தாங்கொல்லியாக மாறுதா தைரியமான குழந்தையாக மாறுதா அப்படிங்கிறதுக்கான பேஸ் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்கங்க. பாதுகாப்பு இல்லாத உணர்வு குழந்தையுடைய தன்னம்பிக்கையை ரொம்ப குறைக்காங்க. ஆக உங்கள் குழந்தை அழுத உடனே அந்த குழந்தைய அரவணைக்கிறதுக்கு பதிலாக வாயை மூடு, சும்மா அழுதுகிட்டு இருக்கிற, எனக்கு வேலை இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தைய மிரட்டும் போது அந்த குழந்தை பயந்து போகுதுங்க. ஆக குழந்தைக்கு இந்த பாதுகாப்பு உணர்வு எப்போ கிடைக்கும்னு சொன்னால் அதிகமான அரவணைப்பு கிடைக்கும் போதுங்க. குழந்தைக்கு நிறைய பாசம் காமிக்கணுங்க. ஒருவேளை 2 பெற்றோரும் வேலைக்கு போகிறாங்கன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அதிகமான நேரம் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், குழந்தைகள் தாத்தா பாட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனாலும் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கொடுத்தாலும் அந்த குழந்தையை கட்டி தழுவி அம்மாவை பார்க்காம ரொம்ப கவலையாக இருந்தீங்களா அந்த மாதிரி சொல்லி அந்த குழந்தைக்கு உங்களது உடனிருப்பை கொடுக்கும்போது ஓகே, அம்மா வேலைக்கு போனதுனால என்னை கவனிக்க முடியலை, ஆனாலும் வந்த பிறகு என் மேலே எவ்வளவு பாசம் காமிக்கிறாங்க, ஆக அம்மாவுக்கு அல்லது அப்பாவுக்கு நான் எவ்வளவு முக்கியமான குழந்தை அப்படிங்கிறத அந்த குழந்தை சின்ன வயசுலேயே உணர ஆரம்பிச்சுறாங்க. சின்ன வயசில் குழந்தைகளை ஒருபோதும் பயமுறுத்தக்கூடாதுங்க. விளையாட்டுக்காக பல பெற்றோர் அல்லது பெரியவங்க குழந்தைகளை பயமுறுத்துறத பார்க்குறாங்க. பயமுறுத்திக்கிட்டு சிரிப்பாங்க. நமக்கு சிரிப்பாக இருக்கலாம், குழந்தையுடைய மூளையில் அந்த பய உணர்வு ஆழமாக பதியங்க. கண்டிப்பாக குழந்தையுடைய தன்னம்பிக்கை சின்ன வயசுலேயே தடப்பட ஆரம்பிச்சுடாங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தையால் செய்ய முடிகிற வேலைகளையே குழந்தைய செய்ய விடாமல் பெற்றோரை செய்து கொடுக்கறதுங்க. குழந்தைகள் தங்களது செயல்களை தாங்களே செய்யும்போது தன்னம்பிக்கை உருவாகுது அப்படிங்கிறத உளவியலாளர் ஆல்பர்ட் பண்டோரா கண்டுபிடிச்சாருங்க. இதை செல்ஃப் எஃபிகசின்னு சொல்கிறார். ஒரு குழந்தைக்கு எப்போ என்னால் இந்த செயல்களை செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியம் கிடைக்குதோ அந்த குழந்தை ஒரு தன்னம்பிக்கை உள்ள குழந்தையாக வளர்றாங்க. ஆனால் பல வேளையில் குழந்தைகளை நம்ம செய்ய விட மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம அவசரமாக இருக்கிறோம். குழந்தை கொஞ்சம் மெதுவாக செய்யும், தப்பாக செய்யும். ஆக குழந்தைய தானாக சாப்பிட விடாமல் நம்ம எடுத்து ஊட்டி விட்டுறது. 5 நிமிஷத்தில் வேலை முடியும். குழந்தை ஒரு சட்டை பட்டனை போடுறதுக்கு கண்டிப்பாக சிரமப்படும், டைம் எடுக்கும். நமக்கு அதுக்கு பொறுமை கிடையாது, உடனே மாட்டி விட்டுறது. ஆக சின்ன வயதில் அந்த குழந்தைய தனக்கான வேலைகளை தானே செய்கிறதுக்கு பழக்காமல் நீங்களே பேக் எடுத்து கொடுக்கறது, நீங்கள் புத்தகத்தை எடுக்கிறது, நீங்களே ஹோம்ஒர்க் பண்ணுறது, நீங்களே அந்த குழந்தைக்கு ஷூ லேஸாக கட்டி விடுறது, டை கட்டி விடுறது, இப்படி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு நீங்களே செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை சொந்தமாக என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்காதுங்க. கற்றுக்கலன்னு சொன்னால் அந்த குழந்தை தன்னம்பிக்கை உள்ள ஒரு குழந்தையாக இருக்காது. அந்த குழந்தை வளர்ந்த பிறகு ஒரு ஹாஸ்டலுக்கு போகும், வெளிநாட்டுக்கு போகும், வெளி மாநிலத்துக்கு படிக்க போகும். சொந்தமாக சமையல் தெரியாது, தனது துணிகளை துவைச்சு பராமரிக்க தெரியாது, வெளியே போய் ஒரு ஷாப்பிங் பண்ண தெரியாது. ஒரு டிரைவிங் ஸ்கூலில் டிரைவிங் கற்றுக் கொடுக்குற ஒரு ஸ்டியரிங்கை விடவே மாட்டேங்கிறார். அவரையே பிடிச்சிக்கிட்டு சரியாக ஓட்டி கற்றுக்க, சரியாக ஓட்டி கற்றுக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், யோ ஸ்டியரிங்கை என் கையில் கூடிய அப்பந்தனையா ஓட்டி கற்றுக்க முடியும் அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? தப்பாக செய்தாலும் குழந்தைய செய்ய விடுங்க. அவன் ஷூவை போடும்போது தலைகளாகவே போடட்டும், டையை தப்பாக கட்டட்டும், திருத்திக்கலாம். ஆனால் அந்த குழந்தையுடைய கையை திருந்த விடாமல் நீங்களே உங்களுடைய கையை வச்சு செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை எதையும் கற்றுக்காது. ஆக எனக்கு எதுவும் செய்ய முடியாது, செய்ய தெரியாது, நான் எதுக்கும் பயனில்லாத குழந்தை, அந்த உணர்வில் தான் அந்த குழந்தை வளர ஆரம்பிக்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா பல பெற்றோர் செய்கிற ஒரு தவறு மற்றவங்க முன்னால் குழந்தைகளை அவமானமாக பேசுறதுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்க வீட்டுக்கு விருந்தினர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள 4 வயசு பையன் கீழே இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான். பெரியம்மா கேட்குறாங்க, கவின் எப்படி படிக்கிறான்? அம்மா தொடங்கிட்டது உடனே. அவன் படிப்பை பற்றி மட்டும் கேட்காதுங்கக்கா, அவனை பிடிச்சி உட்கார வச்சு படிக்க வைக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடும் போல. படிக்க உட்கார வச்ச உடனே டாய்லெட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான், டாய்லெட்டு போயிட்டு வந்தோடனே தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறான், அப்புறம் வயிறு பசிக்குதுங்கிறான், சாப்பிட்ட உடனே வெளியே விளையாட ஓட்டிடுறான். இவன்லாம் படித்து என்ன காப்பாற்றோன்னு நம்பிக்கை இல்லைக்கா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனும் சிரிக்கிறான், பரிதாபமாக சிரிக்கிறான். அந்த பையன் அப்போ சிரித்தாலும் அந்த அவமானமான உணர்வு அவன் மனசுக்குள்ளே ஆழமாக கிடக்குங்க.
ஆக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உறவினர்கள் வீட்டுக்கு வந்தா அந்த பையன் முன்னால போய் தைரியமா நிப்பான்னு சொல்றீங்க, ஒழிச்சுக்குவாங்க. அம்மா திரும்பவும் சொல்லுவாங்க, கூச்சப்பட ஆரம்பிச்சிட்டான் பார், இந்த வயசுலயே அவனுக்கு வெக்கம் வருது பார். அந்த பையன் ஒழிச்சது வெக்கத்தினால இல்லைங்க, நீங்க முன்னால வந்து அந்த குழந்தை நின்றுதுன்னா மற்றவங்க முன்னால அவமானப்படுத்துறீங்களா அப்படி சொல்லி பயப்படுது. ஆக தொடர்ச்சியா இப்படி குழந்தைய மற்றவங்க முன்னால நீங்க குறைகளை சொல்லி அவமானப்படுத்தி வளர்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தை அதை எல்லாமே மனசுக்குள்ள அடகாத்து ஒரு தாழ்வு மனதோடு தாங்க இருக்கும். ஆக இதை எப்படி மாற்றலாம்னு சொன்னா, உளவியல நம்ம பொதுவாகவே சொல்ற ஒரு கோல்டன் ரூல் தாங்க. உங்க குழந்தைய பாராட்டும் போது பொதுவில் பாராட்டுங்க. மற்றவங்க முன்னால உங்க குழந்தையுடைய நல்ல குணங்களை எடுத்து சொல்லுங்க. அதுவும் அந்த குழந்தையுடைய மனதுல உறுதிப்படும். குழந்தைய திருத்தணும்னு சொன்னா தனியா அழைச்சி பக்குவமா அந்த குழந்தைகிட்ட பேசி திருத்தணுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பல பெற்றோர் செய்யற ஒரு தவறு, குழந்தை சொல்றது முழுமையா கேட்கறதுக்கு முன்னாலேயே தீர்ப்பு சொல்லிடுறது. அம்மா இன்னைக்கு என்ன ஒரு பையன் அடிச்சுட்டாமா, போடா நீ கை காலை வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டேன், நீ தான் தப்பு பண்ணியிருப்ப. அம்மா நாயை கண்டா பயமா இருக்குதுமா, இதுக்கெல்லாமாடா பயப்படுவாங்க. குழந்தைகளுடைய உணர்வுகளை கேட்கறதுக்கு முன்னால அவங்களுடைய வாயை அடைக்கிறது. குழந்தை தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்னை பேச விட மாட்டாங்க, வாயை அடைச்சிடுவாங்க, ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லி என்னை வந்து அவமானப்படுத்துவாங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை நினைச்சிடுச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை ஒரு தன்னம்பிக்கை இல்லாத குழந்தையா தாங்க இருக்கும். ஆக உளவியல் படி ஒரு குழந்தைக்கு தேவை வார்த்தைகளோ அட்வைஸோ இல்லைங்க, காது, செவி கொடுக்கறது. செவி கொடுக்கும் போது தான் அம்மா ஏன் சார்பா இருக்கிறாங்க, என்னை மதிச்சு நான் சொல்றத கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் அந்த குழந்தைக்கு. அப்போ நான் மதிக்கப்படுறேன், நான் மதிப்புள்ள குழந்தை தான் அப்படிங்கிறத புரிய ஆரம்பிக்கங்க. ஆக இனி உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட பேச வரும்போது அவன் வாயை ஓடி போய் அடைக்காம அவன் பேசுறத உற்சாகப்படுத்தணும்னு சொன்னா 2 கேள்வி கேளுங்க. அப்புறம் என்னடா நடந்தது, அப்புறம் என்ன ஆச்சுது, இப்படி ஒரு கேள்வி கேட்டு அந்த குழந்தை தொடர்ந்து பேசும். நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தை தனது உணர்வை திறந்து பேச ஆரம்பிக்கும். இந்த 2 கேள்விகளும் கேட்டீங்கன்னு சொன்னா குழந்தை உங்களை அன்பு செய்ய ஆரம்பிக்கும், தன்னை பற்றி மதிப்பா உணர ஆரம்பிக்கங்க. அடுத்ததை பல பெற்றோர் செய்கிற ஒரு தவறு என்னன்னா, குழந்தையுடைய நல்லதை பார்க்காம அந்த குழந்தையுடைய குறைகளையே பார்த்து பெரிதுபடுத்துறதுங்க. ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு சிறுமி படிப்பில் கொஞ்சம் சுமார் தானே, நல்ல படம் வரைவாங்க. ஒரு நாள் மாநில அளவில் நடந்த போட்டியில் அந்த குழந்தை பரிசு வாங்கிட்டு வந்தது. வீட்டில் வந்து ஆர்வமாக அதை கொடுக்கும்போது அப்பா பார்த்துக்கிட்டு சொன்னார், படம் மட்டும் நல்லா வர, படிப்பில் கோட்டை விட்டுரு. ஒரே வார்த்தை தாங்க, அந்த குழந்தை அப்படியே அமைதியாயிடுச்சு, டிராயிங்கை விட்டுடுச்சுங்க. ஏன்னா அந்த குழந்தை மனசில் பதிஞ்சிடுச்சு, டிராயிங் வரைஞ்சி அம்மா அப்பாவை திருப்தி பண்ண முடியாது. ஆக படிப்புலேயும் அந்த குழந்தையால் அந்த அம்மா அப்பாவுக்கு பெருமை தேடி தர முடியாது, இனி டிராயிங்காலே அந்த குழந்தைக்கு அந்த அம்மா அப்பாவுக்கு பெருமை தேடி தர முடியாதுங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், உங்கள் குழந்தைய ஒரு நல்ல செயலில் பாராட்டும் போது அந்த குழந்தைக்கு அந்த செயலும் உறுதிப்படுது, மற்ற செயல்கள்லையும் அந்த குழந்தை கால் பதிக்கிறதுக்கு எடுத்து செய்கிறதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குதுங்க. ஆனால் நல்லா செய்கிற ஒரு செயலையே நீங்கள் பார்க்காம அங்கீகரிக்காம மட்டம் தட்டும் போது நல்லா வர்ற இந்த செயலையே அம்மா அப்பாவுக்கு பெருமை தேடி தர முடியலை, மகிழ்ச்சியை கொடுக்க முடியல, திருப்தியை கொடுக்க முடியலை. மற்ற செயல்களை நான் எப்படி நல்லா செய்து அம்மா அப்பாவுக்கு நிம்மதியை, பெருமையை, மகிழ்ச்சியை தர முடியும் அப்படி சொல்லி அந்த குழந்தை தன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சுடாங்க. ஒரு குழந்தை படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம், ஆனால் நல்லா விளையாடுற குழந்தையா, விளையாட்டில் சாதிக்கிற குழந்தையா இருக்கலாங்க. ஆனால் பல பெற்றோருக்கு அந்த குழந்தையுடைய நல்லதை பார்க்கறதுக்கோ பாராட்டுறதுக்கோ மனசு வர்றதையெல்லாம் அதுக்கு நம்ம பழக்கப்படுறதும் இல்லை. அது அந்த குழந்தைக்கு ஒரு செல்ஃப் டவுட்டை கொடுத்துறாங்க. அப்போ நான் நல்ல குழந்தை இல்லை போல, திறமையான குழந்தை இல்லை போல, இந்த திறமைகளால் பலன் இல்லை போல, இதெல்லாம் நல்ல திறமை இல்லை போல அப்படி சொல்லி அந்த குழந்தை சோர்ந்து போகுங்க. ஆக உங்கள் குழந்தை எப்பவும் குறை சொல்கிற மாதிரி ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால், இனிமேல் உங்கள் குழந்தைகிட்ட பேசுறதுக்கு முன்னால், குறை சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு 3 நல்ல விஷயங்கள் அந்த குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டு அப்புறமா ஒரு திருத்தம் சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையுடைய மனது அதை ஏற்றுக்கங்க. பல பெற்றோர் செய்கிற முக்கியமான ஒரு தவறு என்னன்னு சொன்னால், ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட ஒப்பிடுறதுங்க. குழந்தைகளை மற்ற குழந்தைகளோட ஒப்பிடுறது தமிழ்நாட்டில் வழக்கமாக எல்லா குடும்பங்களையும் இருக்கிறதுங்க. வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தால் அண்ணன் கொஞ்சம் அமைதியாக விளையாடிக்கிட்டு இருப்பான், அது அவனுடைய பர்சனாலிட்டியாக இருக்கும், இயல்பான குணமாக இருக்கும். தம்பி பையன் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருப்பான், உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அப்போ அவனை திட்டி அதட்டி, பர்றா அண்ணன் இவ்வளோ அமைதியாக உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை அப்படியே உடஞ்சி போகுங்க. அடுத்தவங்க கூட ஒப்பிடுறது நம்ம நினைக்கிறோம் குழந்தை கொஞ்சம் குற்ற உணர்வில் அவனை போல மாறும், அவனை போல படிக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறோம். குழந்தைக்கு நம்ம கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனங்க.
உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட கொண்டு மார்க் ஷீட்டை நீட்டும் போது அந்த குழந்தை எடுத்த மார்க்கை பார்க்க மாட்டீங்க. பக்கத்து வீட்டு ரமேஷ் எத்தனை மார்க் எடுத்தான் பார், அவன் டியூஷனுக்கு ஆட போகிறான், ஒன்று எத்தனை டியூஷனுக்கு அனுப்புகிறேன், உனக்கு ஏதாவது குறை வச்சனா, யாராவது உன் மார்க்கை கேட்டாங்கன்னா வெளியே சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குதுடா எனக்கு. இந்த மாதிரி அந்த குழந்தைய மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் குழந்தை சோர்ந்து போகுங்க. குழந்தைகளை உற்சாகப்படுத்தும் போது அல்லது திருத்தும் போது அந்த குழந்தைகளை மட்டும் குறித்து பேசுங்க. அந்த குழந்தை போன மாசத்துல 62 மார்க் எடுத்த குழந்தை இப்போ 82 மார்க் எடுத்திருக்குது. ஆக அந்த குழந்தையுடைய முயற்சியை பாராட்டி, அந்த முன்னேற்றத்தை பாராட்டி அந்த குழந்தைய தட்டி கொடுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பல வீடுகளில் நடக்கிற ஒரு தவறு தாங்க, குழந்தையால செய்ய முடியாத அல்லது எட்ட முடியாத சில இலக்குகளை நிர்ணயிச்சு குழந்தைய திணற வைக்கிறது. நீ இந்த அரையாண்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறன்னா அப்பா உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆக அந்த குழந்தைக்கு தேர்வில் மதிப்பெண் குறைவாக எடுக்கிறத விட அப்பா என்கிட்ட பேச மாட்டாங்களோ, அப்பா என்னை வெறுத்துடுவாங்களோ அப்படிங்கிற பயமே அதிகமாகிடாங்க. ஆக குழந்தையுடைய மதிப்பெண்ணை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, ரேங்கை முன்னிலைப்படுத்தி, சாதனையை முன்னிலைப்படுத்தி உங்களுடைய அன்பை ரேஷன் போல குறைச்சிக்கும் போது குழந்தை சோர்ந்து போகுங்க. அம்மா அப்பாவுக்கு என்னை விட மார்க் தான் பெருசாக படுது, சாதிச்சாதான் நான் நல்ல குழந்தை போல, திறமையான குழந்தை போல. மார்க் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் குழந்தைக்கு உங்களுடைய அன்பை குறைக்கவே கூடாதுங்க. எல்லா குழந்தைகளும் 100க்கு 100 எடுக்க முடியறது இல்லையே. அன்பு அதிகமாக கொடுத்துக்கிட்டு அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, நல்லா கூட படிடா கண்ணா. அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு உற்சாகமாக இருக்கும். ஆக நான் தன்மதிப்புள்ள குழந்தை தான், அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்குது, ஆனால் மதிப்பெண் நான் கொஞ்சம் குறைவாக எடுக்கிறேன், நான் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணணும் அப்படி புரிஞ்சுக்கும். அல்லது அப்படியே மாற்றி புரிஞ்சுக்கோங்க, அம்மா அப்பாவுக்கு மதிப்பெண் தான் முக்கியம், ரேங்க் தான் முக்கியம், நான் முக்கியம் கிடையாது. மதிப்பெண் குறைஞ்சதுன்னா என்னை ஏற்றுக்க மாட்டாங்க, அன்பு செய்ய மாட்டாங்க, அப்படி சொல்லி அந்த குழந்தை தன்னை வெறுக்க ஆரம்பிக்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பல பெற்றோர் செய்கிற தவறு என்னன்னு சொன்னால், குடும்பத்திலேயே குழந்தைகள் மத்தியில் பாரபட்சம் காமிக்கிறதுங்க. பல பெற்றோர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் என் குழந்தைகளெல்லாம் சமமாக தாங்க நடத்துகிறேன், அப்படிலாம் ஒன்றும் பாரபட்சம் காட்டுறதில்ல அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் குழந்தைகள்கிட்ட கேட்டால் அவங்க கதை வித்தியாசமாக இருக்காங்க. தங்கச்சி பாப்பா ஒரு வேலையை செய்த உடனே பொம்பளை பிள்ளை தானே, நீ இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன, சரி போ அப்படி சொல்லி அதை கண்டுக்காம விட்டுறது. ஆம்பளை பையன் ஒரு நல்ல வேலை செய்த உடனே எவ்வளோ அழகா என் பையன் வேலை செய்திருக்கிறான், எவ்வளோ அழகா எனக்கு உதவி செய்கிறான், அந்த மாதிரி அவனை விழுந்து விழுந்து பாராட்டுறது. ஆக அந்த குழந்தைகள் நம்முடைய வார்த்தைகளை நடத்தைகளை உன்னிப்பாக கவனிப்பாங்கங்க. அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க, அம்மாவுக்கு தம்பியை தான் பிடிக்கும், அம்மாவுக்கு எப்பவும் அக்காளை தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது. இந்த ஒரு உணர்வு வந்துட்டுனாலே அந்த குழந்தை தன்னுடைய மதிப்பை சந்தேகிக்க ஆரம்பிச்சுடுங்க. நான் திறமை இல்லாத குழந்தை தான் போல, அம்மா அப்பாவுக்கு என் மேலே பெரிய மதிப்பில்லை போல, இந்த மாதிரி உணர்ந்து தன்னம்பிக்கை இல்லாத குழந்தையா மாற ஆரம்பிச்சுடாங்க. ஆக உங்கள் குழந்தைகளுக்கு சமமான நேரம் கொடுக்கணுங்க. மூத்தவருக்கு ஒரு 15 நிமிடம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இளையவர்கிட்டையும் உட்காந்து பேசணும். மூத்தவருடைய திறமைகளை எப்படி பாராட்டுறீங்களோ அதே போல் இளைய குழந்தையுடைய திறமைகளையும் பாராட்டணும். கண்டிப்பாக ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை போல் இருக்கிறது இல்லைங்க. 2 குழந்தைகளும் ஒரே மாதிரி படிக்காது, ஒரே குணத்தோடு இருக்காது, ஒரே மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காது. ஆனால் அந்த குழந்தைகளை ஒத்து கவனிங்க. சரி, இந்த குழந்தையோட இயல்பு இது, இந்த குழந்தையோட இயல்பு இது, அப்படி ஒவ்வொரு குழந்தையையும் தனிப்பட்ட வகையில் எப்படி சந்திச்சு பேசி அந்த குழந்தையை வளர்த்தெடுக்க முடியுமோ, உற்சாகப்படுத்த முடியுமோ அதை தான் கவனிக்கணுமே தவிர, ஒரு குழந்தைய அதிகம் அன்பு செய்து இன்னொரு குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக புறக்கணிக்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை தாழ்வு மனதில் வளர ஆரம்பிக்கும். அது மட்டுமல்ல, உங்களையும் சகோதரர்களையும் வெறுக்க ஆரம்பிக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, பல பெற்றோர் செய்கிற தவறு என்னன்னா, குழந்தைகளுக்கு லேபிள் கொடுக்கறதுங்க, பட்டம் கொடுக்கறது. குழந்தைங்க படித்து பட்டம் வாங்குறதுக்கு முன்னாலேயே வீட்டிலேயே பல பட்டங்களை அம்மா அப்பா கொடுத்துட்றாங்க. மக்குங்க, சோம்பேறி, பிடிவாதக்காரன், கோவக்காரங்க, கணக்கு சுட்டு போட்டாலும் வராது, சரியான ரவுடிங்க இவன், இதெல்லாம் பட்டம் கிடையாதுங்க, ஒரு ஐடென்டிட்டி. அந்த குழந்தை அதை நம்ப ஆரம்பிச்சிடுங்க. ஒரு வகுப்பில் ஒரு ஆசிரியர் ஒரு கணக்கை கொடுக்குறார், 2 மாணவர்களை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒருத்தன்ட்ட தனியாக சொல்கிறாரு, இந்த கணக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு, நீ சீக்கிரமே செய்துரு அப்படி சொல்லி கொடுக்குறாருங்க. இன்னொரு மாணவன்கிட்ட தனியாக சொல்கிறாரு, ரொம்ப கஷ்டமான கணக்காங்கும், நீ போடுறியா நீ பார்க்கலாம் அப்படிங்கிறார். எந்த மாணவன்ட்டு அது ஈஸியான கணக்குன்னு சொன்னாரோ அதை வேகமாக அந்த மாணவன் போட்டு முடிஞ்சாங்க. எந்த மாணவன்ட்டு அவர் கஷ்டமான கணக்குன்னு சொன்னாரோ அந்த மாணவனால் அந்த கணக்கை போட முடியலைங்க. ஏன்னா அந்த மாணவன் நம்ப ஆரம்பிச்சுடுறான், அந்த கணக்கு உண்மையிலேயே கஷ்டமான கணக்கு தான் போல அப்படி சொல்லி. அதே போல் உங்கள் குழந்தைகிட்டையும் நீங்கள் சில லேபிள்களை கொடுக்கும்போது, நீ மோசம், நீ மடையன், உன்னால் முடியாது, நீ ரவுடி, இந்த மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தை நம்ப ஆரம்பிச்சிடாங்க. ஆக நம்ம குடும்பங்களை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற அந்த லேபிள் எல்லாம் உளவியல்ல செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது குழந்தைய நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, என்ன பேர் சொல்லி கூப்பிட்றீங்களோ அதை அந்த குழந்தை நம்ப ஆரம்பிக்குது.
அதையே ஒரு தீர்க்க தரிசனமா எடுக்க ஆரம்பிச்சுடுதுங்க. ஆக கொஞ்சம் மாற்றி செய்யணுங்க. சரியான ரவுடியா தான் வளர்ந்துகிட்டு இருக்கிற அப்படி சொல்லி பொத்தாம்பொதுவா குற்றம் சாட்டாம, ஏன்டா கண்ணா கோவப்படுற, உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு, நான் கேட்கறேன் அப்படி சொல்லி அந்த குழந்தையுடைய அந்த ஒரு குணத்தை நீங்க குறிப்பிட்டு பேசி சரி பண்ண முயற்சி பண்ணும்போது அந்த குழந்தை ஓகே, நான் நல்ல குழந்தை தான், ஆனா இந்த இடத்துல கோவப்பட்டது தவறு, அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசணும் அப்படிங்கிறத அந்த குழந்தை கத்துக்கங்க. ஆக பெற்றோர் நீங்க நல்லா மனதில் வைக்க வேண்டியது, உங்க குழந்தையுடைய தன்னம்பிக்கை ஒரே நாள்ல கட்ட போடுறதும் இல்லை, ஒரே நாள்ல உடைய போறதும் இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள், உங்களது நடவடிக்கைகள், இதுதான் உங்க குழந்தையுடைய தன்னம்பிக்கையை கட்டுமானம் பண்ணுது அல்லது தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா தகர்த்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத அர்த்தங்க. வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னு சொன்னா யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு கமெண்டை எனக்கு தாங்க, நான் வாசிக்கிறேன். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி.